டிராகன் டிராகன் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுத்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன். டிராகன்ல வந்து குறிப்பிட்டு நெறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைலர்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வரும்பொழுது ஒரு பெரிய சர்ச்சைக்கே உள்ளானதுன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிகரெட் பிடிக்கிற மாரி சீனோ, அதேமாரி தண்ணி அடிக்கிற மாரி ஒரு சீனோ இருக்கும் பொழுதெல்லாம், நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. பிரதீப் ரங்கநாதன் மீதும், அஸ்வத் மாரிமுத்து மீதும் வந்து நீங்க இந்த மாரி ஒரு படம் எடுக்கிறீங்களே, இது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு தப்பான ஒரு டைரக்ஷன் கொண்டு போயிரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, டான் மாரி இருந்ததுனால, இது ஒரு டான் 2 படம், டான் 2 படம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு செம்ம கலாயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டிசன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்குமே வந்து பதிலடி குடுக்குற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால கிட்டத்தட்ட 3 நாளுமே வந்து பெரிய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ஓடுனுச்சுன்னு சொல்ல முடியுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிருக்கு. இந்த 10 நாள்ல வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, கல்பதி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 10 டேஸ்ல அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் விட்டுட்டு இருந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்து டயர் 2 லீக்ல வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டயர் 2 லீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப் ஸ்டார்ஸ்க்கான ஒரு லீக். பிரதீப் ரங்கநாதன் வெறும் 2 படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்காரு. ஒரு படம் வந்து ஆல்ரெடி இயக்கி இருந்திருக்காரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3 படம் பண்ண ஒரு டைரக்டரோ, அதே மாரி வந்து ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டயர் 2 லீக்ல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம, நம்மள மாரி ஒருத்தர் தானே வந்து அங்க போயிருக்காரு அப்படிங்கும்பொழுது, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள்ல ஒரு 100 கோடி வந்து இப்ப இருக்க டாப் ஸ்டார்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு கலெக்ஷன் குடுக்கறதுக்கு. பட் பிரதீப் ரங்கநாதன் அத ரொம்ப அசால்ட்டா வந்து குடுத்துருக்காரு அப்படிங்கிறனால, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அடுத்து நடிக்க இருக்க படம் 2 படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து லிக்கு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் மேல ஒரு பெரிய ஆர்வம் வந்து எதிர்பார்ப்பும் வந்து உருவாயிருக்கு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மைத்ரி மூவிஸ் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மேலேயும் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் தொடர்ந்து இந்த மாரி நெறைய படங்கள் நடிச்சு, ஒரு பெரிய டாப் ஸ்டாரா வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட பெரிய ஆசையாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுது. நீங்களும் டிராகன் படம் பார்த்துட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.